பொண்ணை வைக்க போற நாய் திருப்புற மாதிரி வைக்க போறக்காரன் வந்து என்ன பண்ண வைக்கானா வாரி போர் போட்டு வரேன் மாலை ஒரு சான்ஸ் கேட்டுன்னு கொடுத்தா காலத்தான் நண்டு வரல மாட்டி கட்சி காப்பாத்துறாங்க நீயா பொக்கிய படுத்து எண்ணெயை விட புண்ணாக்கு வந்த வேலை முடிஞ்சு விட்டாது ஓடிடலாமா அந்த பெருடைய கற்பை பெண்களுக்கு உயிரானதே ஒரு கற்பாச்சம்மா. அந்த கற்பு அங்க இருந்தா கற்பு போனா என்ன எதனா சோப்பு வேலை முடிஞ்சதா வீட்டுக்கு கிளம்பணும். அம்மா வர சொல்லு. நாலு யார்த்த பசங்க வா மச்சான் போலாம். கிடையாது அது நீ செய்து கொள்ள முடியாது. போக முடியாதுல்ல இவனை கட்டிக்கிட்டே எவன் புள்ளைக்கு எவன் பேர என் பேர் மேல பயிர் யார் திருமணம் என்பதே மகராஜில கிடையாது. முடியாதா என்னடா பண்ணா அங்கதான் வைக்க போடலாச்சு. அம்மா 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 கோயந்தம்மா அம்மாவோட கொலை கேஸ். ஐயோ செத்துக்கிறாரா பாடு. வைக்க போற கேஸ் பெயில வச்சா கூட வெளியே வர சண்டைக்காரனை வச்சா கூட வெட்டிடுவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. ஐயோ சொன்ன வேற பானா வர ஸ்டேஷனா வண்டியை படிச்சிடுவாங்க. உன் பேட்டை அவுத்துட்டு ஆட கட்டுறாங்க. படிச்சுக்கார போலீஸ்ல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. புறப்பட போகலாம் போலாம்.
என்னம்மா நடந்தது? நீ எங்க பாருக்கு தங்கச்சி? இரு கண்களை தெரியாத அண்ணனை தவிக்க விட்டு எங்கம்மா செஞ்சுட்டேன் தங்கச்சி? யாரது? அம்மா அம்மா ஐயோ என் தங்கைக்கு என்ன நடந்தது தெரியலையே. இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாளே அம்மா. தங்கச்சி உனக்கு என்னம்மா நடந்தது? ஆண்டவா இறைவா இறைவா இது என்ன சோதனை ஆண்டவா? இருக்கன்னு தெரியாத எனக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக பேசுகின்றாளே, பித்து பிடித்தது போல் பேசுகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா. தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, மழையடி மழையாக பலந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு ஆயிரோ தங்கச்சி எங்கம்மா இருக்க? உனக்கு என்னம்மா நடந்தது? ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா, தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. எங்களுக்கு எப்படி ஒரு சோதனை தரலாமா? நாங்கள் ஒரு தவறு செய்யவில்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல
தென்ன நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா ஆண்டவா யாரு தந்தை யாரு கூறம்மா இறைவா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா என் தங்கை பிரிந்து தவிக்கின்றேனே என் தங்கத்துக்கு என்ன ஆனது தெரியலையே ஐயா ஐயா, இவனுக்கோ இரு பார்வையும் தெரியாது அவ்வளோ பைத்தியமாயிட்டுக்கிறா இந்த பழியை இவன் மீது போட வேண்டும் ஐயா ஐயா யாரையா எங்கயா இருக்கீங்க ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாத நீ ஆ? ஒரு பெண்ணை கெடுத்து ஐயோ பைத்தியமாக ஐயோ ஆண்டவா ஆண்டவா இருக்கங்களை தெரியாது இந்த குடன் இப்படி ஒரு தவறான செயலை செய்வேனா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூற வார்த்தைகள் கேளுங்கள் ஐயா இருக்கங்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா ஆமா ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வளர்த்தான். ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை இழந்து நடு வீதியாக பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா அப்படி உங்கள் வாழ்க்கை சைராஜ் ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா வரலாறுனா இசைதானே? இவருடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாது சத்தியபுரி நாடா உண்மைத்தான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் புத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என் அண்ணன் பெயரோ முரளி என்னுடைய பெயரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா நீ ஒரு நாட்டு இளவரசியா இல்லடா உனது பெயர் முத்தழகியா இல்லை என் பேத்த சிம்பரட் சிவப்பாடி அடிப்பாங்க. ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்